பிங்கு நீ ஒரு மணி நேரமா பாத்துட்டு இருக்கல, இப்ப நான் பாக்குற ரிமோட்டை குடுட்டி. அதெல்லாம் கொடுக்க முடியாது. ரிமோட் எங்க இருக்குன்னு தெரியல. அங்கிட்டு தள்ளுங்கிட்டு படம் பார்க்கணும். ரிமோட்டை நீ தான் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கும் தெரியும். குடுட்டி, நான் காமெடி பார்க்கணும். ஏய், ரிமோட் எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்றேன்ல. பேசாம போய் தூங்கு போ, டைம் ஆச்சுல. ஏன் நீ போய் தூங்க வேண்டியதானே? உனக்கு தானே டைம் ஆச்சு. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தரேன் டி. நீ தானே ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்க. ரிமோட்டை மட்டும் எடுத்து தாயேன். ஐயோ அம்மா, ரிமோட் எடுத்து எங்கேயோ வச்சுட்டாங்க டி. எங்க இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் தள்ளு, நான் படம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல, புரியுதா உனக்கு? ரிமோட்டை நீ தான் எங்கேயோ எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இப்ப இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இரு, நான் அம்மாட்ட போய் சொல்றேன். போய் சொல்லுப்ப. எப்ப பார்த்தாலும் அம்மாட்ட சொல்றேன், அப்பாட்ட சொல்றேன். அப்ப நான் போய் அம்மாட்ட சொல்லட்டா? போய் சொல்றதுனா போய் சொல்லிக்கப்ப. ரிமோட் என்கிட்ட இருந்தா தானே. ஓ அப்படியா, சரி சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிமோட் எப்படி வரும், எங்க இருந்து வரும்னு அம்மா வந்த பிறகு தெரியும். ஏப்ப இடத்த காலி பண்ணு. அம்மா அம்மா, பிங்கு இங்க வாடி, ரிமோட் தரேன். எனக்கு ஒண்ணு வேணாம், நான் அம்மாட்டே சொல்லிக்கிறேன். இங்க வாட்டி, நான் தரேன், வா வா. எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். போய் சொல்றதுனா போய் சொல்லு போ. எனக்கு என்ன பயமா என்ன? அம்மா இங்க பாருமா, பார்த்த படத்தையே பார்த்துட்டு இருக்காமா. எனக்கு கொஞ்ச நேரம் காமெடி வைக்க சொல்லுமா. அம்மா ரிமோட் என்கிட்டயும் இல்லம்மா, எங்க இருக்குன்னே தெரியல. நான் டிவியை போட்டோன்னு ராஜாராணி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கேன். தெரியல, ரெண்டு பேருக்குமே நாளைக்கு பள்ளிக்கூடம் திறக்கிறாங்கள டி. 11 மணி 12 மணி வரை உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எத்தனை மணிக்கு தூங்குறது? அப்புறம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது? ஒழுங்கு மரியாதையா உள்ள போய் தூங்குங்காம சொல்லிவிட்டேன். அம்மா அவ மட்டும் இவ்வளவு நேரம் படம் பார்த்தால, நான் கொஞ்ச நேரம் காமெடி பார்த்துட்டு அப்புறமா போய் தூங்குறேம்மா. அம்மா அவளும் என் கூட சேர்ந்துதாம்மா படம் பார்த்துட்டு இருந்தா. அவளையும் வேணும்னா உட்காந்து பார்க்க சொல்லுமா. ஏட்டி நிம்மி, ராஜாராணி படம் நீ பார்த்ததே இல்லையா? நானே இந்த டிவியில 20-30 வாட்டி இந்த படத்தை திருப்பி திருப்பி பார்த்துட்டேன். நீங்க எப்படியும் 100 வாட்டி 150 வாட்டி பார்த்துருப்பீங்க. மறுபடியும் இந்த படத்தை கொஞ்சம் கூட சலிக்காம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா போய் தூங்கு, காலையில பள்ளிக்கூடத்துக்கு எந்திரிக்கணும் அம்மா சொல்லிவிட்டேன். அம்மா லாஸ்ட் சீன் வந்துருச்சுமா, இதை மட்டும் பார்த்துட்டு போறேம்மா, ப்ளீஸ்மா. ஏடி பார்க்காத படம்னா கூட சரி, பிள்ளைய சத்தோட உட்காந்து பார்த்துட்டு வரட்டும்னு சொல்லலாம். 100 வாட்டி பார்த்த படத்தை என்ன தட்டி நீ கடைசி சீன் உட்காந்து பார்க்க போற? கடைசியில அந்த படத்துல என்ன நடக்கணும்னு உனக்கு என்ன தெரியாதா என்ன? இம்மா இருந்தாலும் இவ்வளவு நேரம் உட்காந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. லாஸ்ட் சீன் மட்டும் பார்த்துட்டு வரேன்னு தானே சொல்றேன். அம்மா இவ்வளவு நேரம் அவ பார்த்தாலம்மா, நான் பார்க்கும்போது மட்டும் ஆஃப் பண்றேன். ஏடி பிங்கு, என்ன உங்க அக்கா கறி வாட உனக்கும் தாக்கிருச்சாக்கு இல்லையே கேட்கறேன். நைட்டு 10 மணி 11 மணிக்கு உட்காந்து படம் பார்க்கறதெல்லாம் என்னட்டி பழக்கம்? நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க இப்படி உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தா எத்தனை மணிக்கிட்டு எந்திரிக்கிறது? காலையில எழுப்பையில எவ்வளவு எந்திரிக்காம இருங்க. அப்புறம் இருக்கு உங்களுக்கு ஒரு குடம் தண்ணி தூக்கி தலையில ஊத்தினாலும் எழுப்பி விடறனா இல்லையான்னு பாரு. இந்த வீட்டுல ஒரு நிம்மதியா படம் கூட பார்க்க முடியாது. அவ மட்டும் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு போறா, நான் ஒண்ணுமே பார்க்காம போய் தூங்கணுமா? உன உட்காந்துக்கிட்டு அக்கால தங்கச்சி நீலிக்கணி வடிக்க ஆரம்பிச்சிருவாளுங்க. 1 மாசம் 1.5 மாசமா பார்க்காத படத்தை இன்னைக்கு ஒரு நாள்ல உட்காந்து பார்க்க போறீங்களாட்டி? ஒழுங்கா போய் தூங்குங்கம்மா. சி, காலையில பள்ளிக்கூடம் திறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே காலையில வெள்ளனை எந்திரிக்கணும், போன்ல அலாரம் வைக்கணும், என்ன செய்யறது, என்ன சாப்பாடு செய்யறது, என்ன டிஃபன் கட்டுறதுன்னு அப்படியே போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு வருது. இந்த படிக்கிற எருமையை 11 மணி வரைக்கும் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்குங்களே. அன்னைக்கு என்ன செய்யற? என்ன தூங்கலையா? உங்க பிள்ளையெல்லாம் தூங்கிருச்சுலான்னு? ஆமா ஆமா, உங்க மகளிர் 2 பேரும் இங்கனக்குள்ள 1 மணி நேரமா கூத்தடிச்சுட்டு இப்பதான் போய் அடைஞ்சிருக்காளுங்க. சரி, காலையில பள்ளிக்கூடம் இருக்குல்ல, நீனு காலகாலத்துல எந்திரிச்சு வேலை பார்க்கணும். நீனு போய் பிள்ளையோட தூங்க வேண்டியதானே. அப்புறம் ஏன் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறவ? இவளுகளோட கத்தி கத்தி எனக்கு தலைவலியத்தான் உண்டாக்குறாளுங்க மாமா. பள்ளிக்கூடம் திறக்க முன்னையே இன்ன பாடா இருக்கு. நாளைக்கு பள்ளிக்கூடம் திறந்துட்டா காலையில என்ன பாடுபடுத்த காத்திருக்காளோ தெரியல. சரி சரி விடுட்டி அன்னைக்கு, எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறவ? சின்ன பிள்ளைய கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தானே செய்யுங்க. நீனு போய் காலகாலத்துல படுத்து தூங்கு, வெள்ளனை எந்திரிக்கணும்ல. ஆமா மாமா, எனக்கும் கண்ணா சத்துது, நானும் போய் தூங்குறேன். நான் போனாத்தே அவளுக தூங்குவாளுக, இல்லைன்னா அங்கேயும் போய் அடிச்சுக்கிட்டு நாறுவாளுக. சரி சரி போ, போய் பிள்ளையில சத்தம் கட்டாம தூங்க வை, சரியா? ஆமா ஆமா, ஓட்டு பிள்ளைய ரொம்ப நல்ல பிள்ளையல்ல, அவங்கள ஒன்னும் சொல்லிடக்கூடாது, உடனே வந்துருவாங்க அப்பக்காரவங்க. சரி போட்டி, முதல் நாள் அதுவுமா பிள்ளையில காலையில திட்டாம எழுப்பி விடு, சரியா? இங்க இருங்க மாமா, உங்க மகளை சத்தம் கட்டாம திட்டாம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னா நான் சாப்பாட்டு வேலையை மட்டும் பாத்துக்கிறேன். நீங்க அவளுகளை எழுப்புறது, பல்லு விளக்க வைக்கிறது, காப்பி கொடுக்கறது, காலையில டிஃபன் சாப்பிட வச்சு அவளுகளை பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் விடுறது முதற்கொண்டு நீங்க பாத்துக்கிறங்க. அப்படி நான் மட்டும்தான் அவளுகளை சத்தம் கட்டாம திட்டாம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியும். மத்த எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டுனீன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படியே பத்திரகாளி வேஷம் போட்டு அந்த 10 மணி வரைக்கும் நான் பம்பரமா ஆட வேண்டியதேன். சரி விடுட்டி, நானே என் பிள்ளைகளுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். அந்த காலத்தில் 10 பிள்ளை 15 உள்ள பெற்றவங்களாம் சந்தோஷமா தான் பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க. 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் சத்தம் இல்லாமல் வளர்க்க முடியல. என்னத்த சொல்ல? ஆமா ஆமா, காலையில ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா வந்து பிள்ளைய சாப்பிட்டுச்சுக்கலாம், பிள்ளைய தூங்குச்சுக்கலான்னு கேட்டுட்டு போற இவங்களுக்கு என்ன தெரியும்? பொழுதோட காவு காவுன்னு இந்த பக்கியலோட கத்தி கத்தி ஆவியும் சீவனும் போறது நம்மளுக்கு தானே தெரியும். எட்டி அன்னைக்கு நான் பாட்டில் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போறீ என்ன?
தூக்கம் வருது மாமா, நான் போய் தூங்குறேன். எம்புட்டு கத்துனாலும் காலையில எந்திரிச்சு பார்க்க வேண்டியதை நான் தானே பார்த்தாகனே. சரி போ போ, போய் தூங்கு போ. என்னது இது, பெட் ஃபுல்லா என்னென்னத்தையும் அள்ளி வச்சுட்டு படுத்துட்டு இருக்கா? வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், பேக் எல்லாத்தையும் தூக்கி பக்கத்துல வச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்கா பாரு. எம்மா எம்மா, இங்க வாயே. என்ன மதன், பாப்பா கூட போய் தூங்கு, அம்மா அடுப்பை தொடச்சு விட்டுட்டு வரேன். எம்மா அடுப்பெல்லாம் அப்புறம் தொடச்சிக்கலாமா, இங்க வந்து பாரேன். என்னடா மதனே, அதான் பாப்பா தூங்குறாள், அவ கூட சேர்ந்து தூங்க வேண்டியதானே. அம்மா எம்மா, இங்க மஞ்சு பிள்ளைய பாருமா. ஏன் மஞ்சுக்கு என்ன, அவ பாட்டுக்கு தூங்கிட்டு தானடா இருக்கா, நீ அந்த பக்கம் போய் தூங்க வேண்டியதானே. எம்மா இங்க பாருமா, பேக், வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையும் அவளை சுத்தி பரப்பி வச்சுட்டு எப்படி படுத்துட்டு இருக்கா பாருமா, பைத்தியம் மாதிரி. ஆனா ஆமா, ஏன் இவ இந்த கோலத்துல படுத்துட்டு இருக்கா? நாளைக்கு எப்படியும் ஸ்கூலுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு தானே போறா, ஸ்கூல்ல போய் பாத்துக்க வேண்டியதானே. அம்மா என்னம்மா, நீ தூங்கலையா? எட்டி மஞ்சு, என்ன இதெல்லாம், ஏன் பக்கத்துலயே வாட்டர் பாட்டில் பேக் எல்லாம் வச்சுட்டு படுத்துட்டு இருக்க? அம்மா நான் தூங்கின பிறகு யாராவது வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்னம்மா பண்றது, அதனாலதான் பேக் எல்லாம் பக்கத்துலயே வச்சிருக்கேன். எட்டி, யாரும் வந்து உன் பேக் எல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க, அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு நல்லா ஃப்ரீயா தூங்கு. நான் கீழெல்லாம் வைக்க மாட்டேன், நான் பெட்லயே தான் வச்சுப்பேன். யாராவது வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. எட்டி பைத்தியக்கார மஞ்சு, எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு தூங்குட்டி, காலையில எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய்க்கலாம். ஒண்ணு வேணாம், நான் தூங்கின பிறகு நீனே உன் பேக்ல உள்ள புக்கெல்லாம் தூக்கி என் பேக்ல எடுத்து வச்சாலும் வைப்ப. அம்மா என்ன லூசாமா, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கா பாரு. எட்டி மஞ்சு, அண்ணனுக்கு தான் ஸ்பைடர்மேன் போட்டு பேக் வாங்கியிருக்கோம்ல, அண்ணன் அவன் பேக்கை எடுத்துட்டு போவான், நீ உன் பேக்கெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு தூங்குட்டி, காலையில எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போய்க்கலாம். வேணாம், நான் யாரையுமே நம்ப மாட்டேன். என்னோட பாண்டா பேக், என்னோட பிங்க் பாக்ஸ், என்னோட உறிஞ்சி வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் இவன் திருடிட்டு போயிடுவான். என்னோட பேக் எனக்கு தான் வேணும், நான் பக்கத்துலயே தான் வச்சுப்பேன். அம்மா இப்ப இவ எல்லாத்தையும் எடுத்து இவ ஒதுங்க வைக்கிறாளா இல்ல நான் தூக்கி தூர போடவான்னு கேளுமா. நான் இங்கமா படுப்பேன், பேக் அது இதுன்னு தூக்கி பெட்ல வச்சுக்கிட்டு உசுர வாங்கிட்டு இருக்கா தூங்குற நேரத்துல. எட்டி எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு தூங்குட்டி, அவனும் படுத்து தூங்கணும்ல, அவனுக்கு இட விடாம எல்லாத்தையும் பரப்பி போட்டு வச்சிட்டு இருக்கிறவ. நான் யாருக்குமே விட மாட்டேன், நான் எல்லாத்தையும் என் பக்கத்துலயே தான் வச்சுப்பேன். அவனை போய் கீழே போய் தூங்க சொல்லுங்க. இடி பைத்தியம் மாதிரி நீ தான் எல்லாத்தையும் எடுத்து பெட்ல பரப்பி போட்டு வச்சிட்டு இருக்க, அதெல்லாம் எடுத்துட்டு நீ போய் தூங்கு, நான் ஏன் தூங்கணும்? எடி மஞ்சு, எல்லாத்தையும் அம்மா காலையில பத்திரமா வச்சிருந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவேன். பேசாம அண்ணனையும் தூங்க விட்டுட்டு நீனும் தூங்கு, காலையில ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல, அம்மா போய் அடுப்பை தொடச்சு விட்டுட்டு வந்துடுறேன், சரியா? அம்மா நீனே எடுத்து வச்சுட்டு போமா, நீ போன பிறகு அவ இப்படியே தான் உட்கார்ந்திருப்பா. நான் தான் சொல்லிட்டு போறேன்ல, அவ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூங்குவா, நீனும் படுத்து தூங்கு. அம்மா மதனி என் பாக்ஸ் தூக்கி கீழே போறாமா. சத்தம் இல்லாம எடுத்து வச்சுட்டு தூங்குறீங்களா இல்ல அடி வாங்குறீங்களா? அம்மா அவளுக்காக நான் எடுத்து வைக்கிறேன், அவ என்ன திட்றா பாருமா. சரி சரி, எடுத்து வச்சுட்டு தூங்குங்க. இருமா மாடி, எதுக்குடா என் பேக்க தள்ளி விட்டா? ஏச்சிப்பா, என்னவோ இவ மட்டும் தான் புதுசா ஸ்கூலுக்கு திங்ஸ் வாங்கிட்டு போறது மாதிரி பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஒழுங்கா எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு கீழே ஓடிரு, நான் ஃப்ரீயா படுத்து தூங்கிட்டு காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும். ஏன் வாட்டர் பாட்டிலையா தள்ளி விடுறேன், இருடா இன்னைக்கு உன் பேக்க பிச்சு வீசுறனா இல்லையான்னு பாருடா. என் பேக்ல கைய வைக்காத, கைய வச்சனா உன் கைய முறிச்சிடலாமா. கைய வச்சுட்டேன், இப்போ என்னடா பண்ணுவேன்? நீ மட்டும் என்னோட பேக் எல்லாம் கீழே தூக்கி போட்டல, நானும் உன் பேக்க கீழே தூக்கி போடுவேன்டா. அம்மா இங்க பாருமா, சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் பேக் மேல கை வைக்கிறேன். என் பேக் என்ன பேக்னு தெரியும்ல, ஸ்பைடர்மேன் பேக்டி, சும்மா பறந்து பறந்து அடிப்பேன். மதனே, அம்மா அம்மா நான் எதுவுமே பண்ணலமா, அவ தான் ஃபர்ஸ்ட் என் பேக் எடுத்தா. அம்மா என்னோட பேக் வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு உடைச்சிட்டா. அம்மா அவதாம்மா என் பேக்கை கிழிக்கிறேன்னு சொன்னா, அதனால தான் நான் கீழே தள்ளி விட்டேன். ரெண்டு பேரும் வாயை மூடிக்கிட்டு பேசாம படுத்து தூங்குங்க, காலையில ஸ்கூலுக்கு எந்திரிக்கணும் சொல்லிட்டேன். அம்மா அம்மா நான் தூங்கிட்டேம்மா. என்னோட பேகுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, பேசாம போய் படுத்து தூங்கு போ. சி, இந்த பிள்ளைங்களோட நைட்டு தூங்கும் போது கூட நிம்மதியா தூங்க முடியல, எப்படா காலையில விடியும் இதுக்கு ஸ்கூலுக்கு போகுங்கன்னு இருக்கு. பூமாரி கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் சித்தி. லஞ்ச் பேக் லஞ்ச் பேக் அக்கா எடுத்துட்டு வருவாங்க. அப்பா, உன்னை விட உன் பேக் வெயிட்டா இருக்குட்டி. சித்தி தூக்குறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, இது எல்லாத்தையும் நாங்க படிச்சு முடிச்சு எக்ஸாம் எழுதணுமே, எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்போ உள்ள குழந்தைங்கலாம் நிறைய புக்ஸ் படிக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, நீ நல்லா படிக்கணும், சரியா? சரி சித்தி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, லஞ்ச் பேக் எடுத்துட்டு வரம்பி. ஏன் பறந்துகிட்டு இருக்கிறவ?
அம்மா டைம் ஆயிடுச்சுலம்மா. நிம்மி அக்கா பிங்கு எல்லாரும் கிளம்பி இருப்பாங்க. எடி நான் 7 மணிக்கே சமைச்சு முடிச்சிட்டேன். நீ எந்திரிச்சு கிளம்புறதுக்கு சாப்பிடுறதுக்கு தான் இம்புட்டு நேரம் ஆயிருக்கு. உடனே என்னைய குறை சொல்லிட்டு இருக்கறவ. இன்னைக்கு முதல் நாள் ஸ்கூல் தானே, 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டா போனா உங்க மிஸ் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இந்த எடுத்துக்கிட்டு போ. அக்கா, 1 மாசம் நல்ல லீவ்ல ரெஸ்ட் தானே எடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு கூட உங்களால சீக்கிரம் வர முடியாதானா அவங்க மிஸ் எல்லாம் திட்ட போறாங்க. லஞ்ச் பேக் கொடுங்கக்கா, நான் போய் பிள்ளைய விட்டுட்டு வந்துடுறேன் ஸ்கூல்ல. இந்த டீ லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் வறுத்து வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்டேன்னு சரியா? ஐயோ, இந்த 1 மாசமா லெமன் சாதத்தை கண்ணுல கூட பார்க்கல. இனி இந்த வருஷம் ஃபுல்லா லெமன் சாதம், உருளைக்கிழங்கு, புளி சாதம், வாழைக்காய், தயிர் சாதம், வெண்டைக்கான்னு இதையே தான் போட்டு கொல்ல போறீங்க. சரி சரி கிளம்பிட்டி, நேரம் ஆயிடுச்சு. அம்மாக்களுக்கு ஈஸியா செய்யக்கூடிய ஒரே சாப்பாடு லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு தானே. இன்னைக்கு யார் யாரெல்லாம் அவங்க குழந்தைக்கு லெமன் சாதம் உருளைக்கிழங்கு கொடுத்து விட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எட்டிலா எல்லாரும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் சரியா? சரிம்மா, பாய்மா. பாய் பாய். பாய் பாய், பத்திரமா போயிட்டு வாங்க எல்லாரும். மதனே, தங்கச்சி அடிக்காம பத்திரமா கூட்டிட்டு போனோம். சரிம்மா சரிம்மா. எடி மாடனே, எப்படா பள்ளிக்கூடம் திறக்கும்னு இருந்துச்சு. ஆனா இந்த பிள்ளைய வீட்டுல இல்லாத கொஞ்ச நேரம் கூட என்னவோ மாதிரி இருக்குல்லடி. சும்மா ஏமுட்டு பிள்ளையெல்லாம் கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் அது இதுன்னு காவுன்னு கத்திக்கிட்டே இருப்பாளுங்க. அவளுக இல்லைன்னா இனிமே வீடே வெறிச்சோடி இருக்கும்போ. ஐயோ அக்கா, நீங்க நினைக்கிறது மாதிரிலாம் எனக்கு தோணல. எப்படா இதுங்க ஸ்கூலுக்கு போகும்? இதுங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு 1 மணி நேரம் பேசாம சாப்பிட்டுட்டு விழுந்து தூங்கணும்னு இருக்குக்கா. ஏட்டி மாடனே, உன் மையன் சரியான சேட்டக்காரன்ல. அப்ப அப்படித்தானே இருக்கேன். அன்னைக்கிலிக்கா பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு கொடுத்து விட்ட? என்ன தடி கொடுத்து விடுறது? மரத்துல 4 எலுமிச்சம்பழம் கிடந்துச்சு, அதை பிடுங்கி எலுமிச்சம்பழம் சாதம் கிளறி 2 உருளைக்கிழங்கு போட்டு வறுத்து கொடுத்து விட்டேன். வேற என்னத்தை கொடுத்து விடுறது? அட நானும் எலுமிச்சம்பழம் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலுந்தாக்கா கொடுத்து விட்டேன். நானும் எங்க வீட்ல லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரை தான் செஞ்சேன். சேம் ஸ்வீட்டியா. என்ன இந்த மனுஷன் காதுலயே வாங்க மாட்டேங்கிறாரு? வேலையில சரியான மும்மரமா இருக்காரு இருக்கு. எங்க மாமா, மாமா. யாரா அது சத்தம் பலமா கேக்குது? எங்க மாமாய், என்ன எந்த காட்டுல நிக்கிறியே கேக்குதானே? எட்டி அன்னைக்கு இங்க வரதியாய்? அடியா இங்க பாரு, இங்க நிக்கிற பாரு மாமா. என்ன எம்பிட்டு கத்துற இந்த மனுஷன் காதுல வாங்காத மாதிரி எந்திரிச்சு நிக்கிறாரு என்ன? எட்டி நான் தான் கீரை கொலையில நிக்கிறேன், வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு அந்த பக்கமா போறிய என்ன? ஆமா, எங்க கூப்பிட்டிய? எனக்கு ஒரு கர்மமும் கேட்கலையே. சரி சரி, கோவப்படாதட்டி. அன்னைக்கு டவுசர் அவையெல்லாம் மோட்டர் ஓடுதுல, அதனால மோட்டர் சத்தத்துல உனக்கு கேட்காம இருந்திருக்கான். நான் இங்க வான்னு சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன். என்னத்த சொன்னீங்களா? எனக்கு ஒரு இலவங்க காதுல விழுகல. சரி வந்து இந்த பானையை இறக்குங்க மாமா. ஓடக்கர உழவு காட்டுல ஒருத்தி யாரு இவ வெடிச்சினி. மாமா, இப்ப யார் உங்களை வந்து கீரை அரைக்க சொன்னது? நான் தான் வரப்ப மட்டும் வெட்டி விட்டுட்டு அந்த நிழல்ல செத்தோட இழப்பாருங்க. நான் வந்து கீரை அரைச்சிக்கிறேன்னு தானே சொன்னேன். அதுக்குள்ள இப்படி மாங்குன்னு ஒரு வட்டி கீரை அரைச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்களா என்ன? எட்டி வரப்ப வெட்டி விட்டுப்புட்டு எம்புட்டு நேரம் நிழல்லையே உட்காந்துருக்க சொல்ற. வெயில் வர வர பாவம் உனக்கு வந்து அரிக்கிறதுக்கு கஷ்டம் தானே. அதை நீ வர்றதுக்குள்ள ஒரு வட்டி கீரை அரைச்சி வச்சோம்னா வந்தவொடனே தூக்கிட்டு போவியேன்னு பார்த்தேன். ஆமா மாமா, சின்ன பிள்ளைய பாத்துக்கிறது மாதிரி அன்னைக்கு அந்த வேலை பார்க்க விடக்கூடாது, அன்னைக்கு இந்த வேலை பார்க்க விடக்கூடாதுன்னு எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு பார்க்க வந்து எனக்கு ரொம்ப இப்ப சோம்பேறியா போச்சு. வீட்டுல உள்ள வேலையை பார்க்கறதுக்கே சங்கட்டமா இருக்குன்னா பாத்துக்கிறங்களேன். எட்டி அன்னைக்கு உன்னால வீட்டு வேலையும் பார்க்க முடியலன்னா சொல்லு, உன்னைய உட்கார வச்சு வேலைக்கு மாமா வடிச்சு போட்டு உன்னைய சாப்பிட வச்சு அழகு பார்த்துப்பறேன். ஏங்க மாமா, விட்டா நீங்க எனக்கு சோறாக்கி போடுறதுக்கு கூட அசர மாட்டீங்கன்னு எனக்கு என்ன தெரியாமலா இருக்கு. போதும் காட்டு வேலை பார்த்து அசந்து போற வரைக்கும் போதும், வீட்டு வேலையும் நானே பாத்துக்கிறேன். சரிடி அன்னைக்கு. ஆமா, பானை கைமா வந்திருக்கி. என்ன பானையில் என்ன இருக்கு? கஞ்சியா வந்துட்டு வந்திருக்க? இல்ல மாமா, கஞ்சி இல்ல, கம்மங்கூழ் கொண்டுட்டு வந்திருக்கேன். காலையில பிள்ளைகளுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் வச்சு கொடுத்து விட்டேன். அதையும் உங்களுக்கும் ஊத்தி கொண்டு வரலான்னு பார்த்தா நான் வர்றதுக்குள்ள காஞ்சு போய் இந்த வெயிலுக்கு அதுக்கும் வேலை வாக்கையில வெண்டாவை எடுத்தாப்புல வரும்ல, அதோட தான் நல்லா கம்மங்கூழ் கொண்டுட்டு வந்திருக்கேன். ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிப்போம் வாங்க. அன்னைக்கு வீட்டுல இருந்து கிளம்பி வர்றீல, நீ ஒரு கிளாஸ் ஊத்தி குடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா இப்படி காடு வெயில வர்றதுக்கு தெம்பா இருக்கும்ல. கொலப்பட்னியாவே எப்ப பார்த்தாலும் வர்றீ என்ன? ஏன் மாமா, பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போயிருச்சுங்க. உங்க அம்மாவும் சாப்பிட்ட கையோட பேசாம விழுந்து படுத்துட்டாங்க. நான் ஒத்தாலும் உட்காந்து வெறுக்குன்னு இந்த கஞ்சியை குடிக்கிறதுக்கு உங்களோட இப்படி வயக்காட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு பேசி சிரிச்சு காட்டை பார்த்து மோட்டை பார்த்து குடிக்கிறது நல்லா தெரியும்ல. அதனாலதான் வெக்குன்னு தூக்கிக்கிட்டு ஓடியாந்தேன். சரிட்டி அன்னைக்கு. அடேங்கப்பா, என்னடா அது வாசனை? கம்மங்கூழ் வாசனை மூக்க தொலைக்குதையா? என் பொண்டாட்டி கையால கிண்டி கொண்டுட்டு வந்திருக்கிற கம்மங்கூழ் காடெங்கும் மணக்குதையா? அன்னைக்கு உட்காந்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஊத்துட்டி குடிப்போம் இன்னைக்கு. சரி மாமா வாங்க. மாமா, நல்ல கமகமன்னு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாலாம் கிள்ளி போட்டு வச்சிருக்கேன் மாமா, குடிங்க. ஏடி அன்னைக்கு என் பொண்டாட்டி அன்னைக்கு செய்யற சாப்பாட்டுக்கு ஒருத்த விளக்கம் கொடுக்கணுமாக்க. என் பொண்டாட்டி கைமனை எனக்கு தெரியாது வாரு. நல்ல வாசமா இருக்கட்டி அன்னைக்கு.
சரி மாமா, சரி சரி, குடிங்க குடிங்க. என்னதான் தட்டு நிறைய சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி விதவிதமா கூட்டு பொரியலை வச்சு சாப்பிட்டாலும் இந்த கேப்பக்கூழு கம்மங்கூழு மனத்துக்கு இணையா வருமா சொல்லுங்க? அம்பிட்டு வாசமா இருக்குல்ல, இதுக்கு ஈடினா வேற எதுவுமே இல்லை மாமா. சரிதான் சரிதான் அன்னைக்கு நீ சொல்றது 100க்கு 100 உண்மையில. அந்த காலத்துல கேப்பக்கூழு கம்மங்கூழு வரகரிசி குருதாளின்னு சாப்பிட்டதுனாலதான் 80 வயசு 90 வயசு 100 வயசு வரைக்கும் கூட மக்கள் ஆரோக்கியமா இருந்தாங்க. இந்த காலத்துல சும்மா பீஸா பர்கரு இந்த KFC சிக்கனு கழுத குருதைன்னு திண்டுதான் 30 வயசு 40 வயசுலயும் பொட்டுன்னு போகுதுங்க. எங்க மாமா நினைச்சுக்கிட்டே வந்து ஐயத்திட்டம் பத்தியில இம்பிட்டு நேரம் பேசிட்டு இருக்கேன், அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏட்டி அன்னைக்கு என்ன விஷயம், என்ன பொடி வச்சு பேசுறவ, என்னன்னு சொல்லு. இல்ல மாமா, நம்ம வனசா தங்கச்சி நயன்தாராவுக்கு ஆவணி 15ஆம் தேதி கல்யாணம்னு முடிவு பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு நம்ம கையால கண்டது ஏதாவது செய்யணும்ல மாமா. இம்புட்டு காலமா கூடவே இருந்து நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஓடி ஓடி வந்து முன்னாடி நின்று செய்வா வேலை வாப்பா. அவளுக்கு ஒண்ணுன்னா நம்மளும் என்னமாவது முன்னாடி நின்று பார்க்கணும்ல மாமா. ஏட்டி அன்னைக்கு இதெல்லாம் என்ன நீ சொல்லணுமாக்க? அட கல்யாண வேலை என்னென்னு பிரிச்சு கொடுங்க, ஆளுக்கு பதியா செஞ்சு விட்டு போவோம், இதுல என்ன இருக்கு? மாமா கல்யாண வேலையை மட்டும் சொல்லல. இடி அப்ப என்ன விஷயம்னு சொல்லு. மனசுக்குள்ள என்னத்தையோ வச்சுக்கிட்டு புழுங்கிட்டு இருக்கிறவ, அதை வெளியில சொன்னாதானே என்ன ஏதுன்னு தெரியும். அதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கலாம். நீ பாட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு செய்யணும்னா என்னத்தை செய்ய சொல்றவ? இல்ல மாமா, 2 பேரும் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைய. அவ இந்த சின்ன வயசுலயே அவ தங்கச்சி கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தணும்னு நினைக்கிறா பத்தியா. அதனால நம்மளும் ஏதாவது ஒரு அரப்பவே ஒரு பவன்ல ஒரு நகையோ இல்ல அவளுக்கு சீராட்டு வாங்கி வைக்கிறதுல ஒரு கட்டில் மெத்த ஒரு பீரோ என்னத்தையோ ஒண்ணு நம்மளால முடிஞ்சது ஏதாவது வாங்கி வைக்கலாமேன்னு தோணுச்சு. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம் மாமா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். ஏட்டி அன்னைக்கிலே இம்புடுத்தானா இருக்கியே மருகி முழுங்கி பேசுறவ, தாய் தப்ப இல்லாத பிள்ளைன்னு முன்னாடியே இக்கு வச்சு சொல்லிட்ட. இதுக்கு மேல மாமா மறுத்து பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. உனக்கு என்ன செய்யணும் தோணுதோ தாராளமா செய்யி. எம்புடு காசு வேணும்னு சொல்லி மாமா பெரட்டி தரேன், சரியா? சரி மாமா, ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டோன்னே நீங்க ஒத்துக்குருவீங்களா இல்லையா, நகை இதெல்லாம் போட முடியுமா, நகை விற்கிற விலைக்கு அப்படி இப்படின்னு என்ன மாதிரி சொல்லுவீன்னு நினைச்சேன். நான் கேட்டோன்னே ஒத்துக்கிட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் மாமா, ரொம்ப தேங்க்யூஸு. பாடுறா அன்னைக்கிலேயே பாடுறா. சீ போங்க மாமா. சரிட்டி அன்னைக்கிளி, நீ கொண்டுட்டு வந்த கூட நல்லா வயிறு முட்டை தெம்பா குடிச்சாச்சு. இந்த ஒரு பட்டி கீரையை மட்டும் எடுத்துட்டு போமா. மற்ற கீரையெல்லாம் கொஞ்சம் மாமாவால் முடிஞ்ச வரைக்கும் அரைஞ்சிட்டு வரேன். மாமா அரைஞ்ச வரைக்கும் போதும், பேசாம எடுத்துக்கிட்டு வாங்க. ஆத்தாடி உச்சி வெயில் மண்டையை பழக்குது, இந்த வெயில நின்றுக்கிட்டு அரைஞ்சிக்கிட்டு இருக்காராம். சாயங்காலம் பொழுது சாயே வருவான், ஆளும்பேருமா வந்து அரைஞ்சோம்னா காலகாலத்தில் அரைஞ்சிடலாம். நாளைக்கு சந்தைக்கு கொண்டு போய் வியாபாரம் பார்த்துடலாம். சரி எடுத்துக்கிட்டு வாங்க மாமா. எங்க வீட்டு முதலாளி அம்மா சொன்னதுக்கு அப்புறம் அப்பியல் உண்டா? முதலாளி அம்மா சொல்லிட்டா சரிதான், சாயங்காலம் வந்து அரைஞ்சுக்கிறோம் வாட்டி. இந்த குசும்பு இருக்கு பாருங்க குசும்பு. சரி வாங்க போவோம். மாப்பிள்ளை ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு, பேசுவோமா வேணாமா? நம்மளா கால் பண்ணி அவர் எதுவும் தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது? பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க, பேசி முடிச்சிட்டும் போயிட்டாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போனது கால் பண்றதுக்காக தானே, அப்பயே நம்ம கால் பண்ணக்கூடாது, சும்மா பண்ணி பார்ப்போம். எடி நயன்தாரா. ஐயோ அக்கா, நல்ல வேளை கால் பண்ணல. கால் பண்ணியிருந்தா எதுவும் தப்பா நினைச்சிருப்பாங்களோ? எடி என்னடி பண்றாங்க எனக்குள்ள உட்காந்துக்கிட்டு? 24 மணி நேரமும் ஃபோனு தானே? அக்கா இல்லைக்கா, வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதான் யூடியூப்ல சும்மா வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன்க்கா. யூடியூப்ல என்ன வீடியோ பார்க்குற? இல்லைக்கா, பசங்க தமிழ் கார்ட்டூன்னு ஒரு சேனல் இருக்கா, அந்த சேனலில் டெய்லி வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதான் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஓ, இந்த பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலா? சரி சரி பாரு. ஐயோ நல்ல வேலை, நம்ம பாட்டில் மாப்பிள்ளைகிட்ட பேச போய் நிச்சயம் ஆகுறதுக்கு முன்னாடி எதுக்கு மாப்பிள்ளைகிட்டலாம் ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு அக்கா ஏதாவது கேட்டாங்கன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். அப்பா வீடியோ பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சாச்சு. எடி நயன்தாரா, இந்த மாப்பிள்ளை தம்பி உங்ககிட்ட தனியாக பேசணும்னு வந்தாரு, ஃபோன் நம்பர் எதுவும் கொடுத்தாரு? ஐயோ அக்கா என்ன இப்படி கேட்குறா? நம்பர் கொடுத்தாருன்னு சொன்னால் நம்மளை தப்பாக நினைக்குமோ? நம்பர் கொடுத்தாருன்னு சொல்லுவோமா இல்லைன்னு சொல்லுவோமா? எதுக்கு வம்பு, இல்லைன்னே சொல்லிடுவோம். எடி கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, அந்த மாப்பிள்ளை பையன் நம்பர் கொடுத்துச்சா இல்லையாடி? அக்கா நம்பர்லாம் ஒன்றும் கொடுக்கலக்கா, சும்மா பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னா ஓகேன்ட்டு போயிட்டாரு. நம்பர் கொடுக்குற அளவுக்குலாம் நான் எதுவும் பேசலை. நல்ல வசதியான வீட்டு பையன், நல்ல காரு வண்டின்னு நல்ல வசதியா இருக்காங்க. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா நம்பரை கொடுத்து பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா காலகாலத்துல கல்யாணமும் கன்ஃபார்ம் ஆயிரும். அவ அக்காக்காரி வேற வந்து பார்க்கணும்னு ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு போயிருக்காங்களே. அவ அக்காக்காரி எவ்வளோ என்னவோ என்ன சொல்ல போறாளோ ஒரு கர்மமும் தெரியல. அதுக்குள்ள இதுகளுக்குள்ள ஏதாவது லவ் ஆகி நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா யாரும் பிரிக்க முடியாது. வசதியான சம்பந்தம் பார்த்தோம்னா அந்த பையன் இன்னும் இந்த காலத்துல இப்படி மண்ணு முக்கிலியா இருக்கான். அக்கா நீ எனக்கா யோசிக்கிற? ஒன்னும் இல்லட்டி. சரி நீ ஏதோ பசங்க தமிழ் கார்ட்டூன்ல வீடியோ பார்க்க போறேன்னா நீ அதை பாரு, நான் போய் வீட்டுக்குள்ள வேலையை பார்க்கறேன். சரிக்கா சரி பாரு. என்ன இந்த மாப்பிள்ளை பையன் இப்படி இருக்குது? அவன் சும்மா ரோட்ல ஒரு பொண்ணுக்கு கூட ஃபோன் நம்பர் கொடுத்து லவ் டெவலப் பண்ணி அடிச்சு கொளுத்தி போய்கிட்டு இருக்காங்க. இங்க பொண்ணு பார்த்து பேசியே முடிச்சாச்சு, ஒரு ஃபோன் நம்பர் கூட கொடுக்கல. என்ன பயல்களோ.
அடியே நெடுவாளி, இன்னையோட உன் ஆட்டம் க்ளோஸ்டி. ஏய் அத்த கிழவி. என்னது? ஏய் அத்த கிழவியா? ஏய் சி நிறுத்து. உன்னெல்லாம் ஏயின்னு சொல்றதோட நிப்பாட்டிட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்க. என் வாழ்க்கைக்கு வேட்டு வச்சுட்டு உன் வாயில லட்ட வச்சுக்கிட்டு இருக்கியா நீ? என்னடி என்ன வாய் ஓவரா நீளுது? இதெல்லாம் அடக்கிறதுக்கு தான் உனக்கு ஒரு ஆப்பு வச்சிருக்கேன். ஏட்டி அத்த கிழவி, நான்லாம் தோப்புக்கே மாப்பு போடுறவ, என்கிட்டயே ஆப்ப பத்தி பேசுறியா? அடியே சோடாப்பட்டி, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. வாடி வா, நீ எப்ப வருவேன் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் டி. ஓஹோ, எங்க வருகைக்கு எதிர்பார்த்து நீங்க காத்துக்கிட்டு வேற இருப்பீங்களா? அன்னைக்கு நீ காட்ட நீ என்ன சொன்ன? உன் அண்ணன் பொண்ணு ஹம்சவேணிய ஏன் புருஷனுக்கு கட்டி வைப்பியா நீ? எடி அன்னைக்கிளிட்ட என்னடி அன்னைக்கிளிட்டேன்? பச்சை கிளி, மஞ்சள் கிளி, சிவப்பு கிளி எவ்வளவு வேணா வர சொல்லு, எல்லாத்தையும் சொல்லுவோம் டி. என் மையன் நெட்டப்பனுக்கு என் அண்ணன் பொண்ணு ஹம்சவேணிய கட்டி வைக்கிறது உறுதி. இதை யாராலையும் மாத்த முடியாது, நீ நினைச்சாலும் மாத்த முடியாது. இங்க பாருடி அத்த கிழவி, நாளைக்கு சாக போற உன்னைய நான் அடிச்சு செத்தம்ங்கிற பேர் வரக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா அண்ணன் மக அம்சவேணி, ஆத்தாடி மக காத்தாடி, நீ எவ்வளையாவது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு நினைச்ச உன் மூக்க புடுங்கி முந்திரி தோப்புக்குள்ள போட்டுருவேன். ஆமா அடியே நெடுவாளி, நீ என் மூக்க பிடிங்கி முந்திரி தோப்புக்குள்ள வீசுறியா? இல்ல உன் காலை வெட்டி நான் காட்டுக்குள்ள வீசுறேனானு என் அண்ணன் மக அம்சவேணி வந்ததுக்கு அப்புறம் தெரியும் டி. அடுத்த வார்த்தை பேசலாமேன்னு வாய ஆன்னு திறக்கிறதுக்குள்ள இந்த லட்டு தட்டு வேற முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு உசுர வாங்கிட்டு இருக்கு. நானே வாழ்க்கை போச்சேன்னு வாயை திறந்து பேசலான்னா இந்த லட்டு என் வாய்க்குள்ள போறதுக்கு ஆன்னு தெரியுது. தள்ளு லட்டே, நானே வாழ்க்கையை தொலைச்சிருவனோன்னு பயத்துல பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வேற. இங்க பாருடி சோடாப்பட்டி, நீ நினைக்கிறது மாதிரி என் நெட்டப்ப ஒண்ணு என்னைய விட்டுட்டு வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணுவாருன்னு கனவுல கூட நினைச்சிடாத. போதும் போதும் நிறுத்துட்டி. என் அண்ணன் பொண்ணு அம்சவேணி ஆந்திரால இருந்து ஆண்டி வேலை இருக்கா, அவளை பிக்கப் பண்ண போயிருக்கிறதே ஓம் புருஷன் நெட்டப்பன் தான். இது தெரியாம பெரிய இவலாட்டமா வந்து நின்று பேசிக்கிட்டு பொடி பொடி போக்கத்தவளே.